கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு அற்புதமான மகிமையான காரியத்தை நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். ஐயா, இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை நிச்சயமாய் தூக்கி சுமப்பார், இளைப்பார பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு துணையாளராய், உதவியாளராய், உங்களை எங்கேயும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று பார்த்தோமானால், அதை தியானிக்கையிலே ஏசாயா 63 அதிகாரம் 9 முதல் நாம் வாசித்தோமானால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்ய முடியும், அதை செய்து வந்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோமானால், நிச்சயமாகவே அது ஆச்சரியமான காரியமாய் இருக்கும். 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். ஐயா, அவர்கள் தேவ பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் நெருக்கப்பட்டார்களோ அங்கேயெல்லாம், எப்படியெல்லாம் நெருக்கப்பட்டாரோ அப்படியெல்லாம் நெருக்கப்பட்ட பொழுதெல்லாம் அவரும் நெருக்கப்பட்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் தியானித்திருக்கிறோம், நம்முடைய ஆபத்து காலத்தில், நம்முடைய துக்கங்களும் துயரங்களும் சோதனைகளும் சிக்கல்களும் நிறைந்த காலத்தில், ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆபத்தில் அவரே நம்மோடு இருந்து, ஆபத்தில் அவரே நம்மோடே இருந்து, நம்மளை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து விடுவித்து கனப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், அவரும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்படுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை உங்களை ஒவ்வொருவரையும் அங்கே நோவிலும் தொந்தரவிலும் கஷ்டத்திலும் போட்டுவிட்டு போய்விடுகிற ஒரு நல்ல தகப்பன் போய்விடுகிறவர் அல்ல அவர் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டவர் போல் உங்களுக்கு உதவி செய்ய ஆவலாய் இருப்பார். பாருங்க, அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தம்முடைய பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், ஐயா, எல்லா நெருக்கத்திலும் பாடுகளிலும் அவரும் நெருக்கப்பட்டதோடு அவர் உங்களுடைய சமூகத்தின், தேவனுடைய சமூகத்தின் தூதனானவர் உங்களை ரட்சிப்பார். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய கிருபையும் அபிஷேகமும் உங்களை எல்லா இக்கட்டுகள் பாடுகள் உபத்திரவங்களிலும் இருந்து ரட்சிக்கும். மாத்திரமல்ல, பாருங்க, அது அவருடைய அன்பும் பரிதாபமும். இன்று நாம் இருக்கிற எல்லா பாடுகளின் நிமித்தமும் அவர் நம் மீது மிகுந்த அன்போடும் பரிதாபத்தோடும் உங்களை எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் எல்லா ஆபத்துகளிலும் இருந்து நிச்சயமாய் விடுவிப்பார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ நாட்களில் எல்லாம் அவர் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இன்றும் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த காலங்களிலும் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு அவர் உங்களையும் என்னையும் உங்கள் பிள்ளைகளையும் எல்லோரையும் அவர் தூக்கி சுமந்து வருகிறார், தூக்கி சுமப்பார் என்பதிலே மாற்றம் இல்லை. பாருங்கள், 12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க. ஐயா, உங்களை மேன்மைப்படுத்துவது, உங்களை விடுவிப்பது, உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதெல்லாம் அவர் தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டு பண்ணும் பொருட்டாக. நிச்சயமாய் கவனியுங்கள், நீங்கள் உயர்ந்து வாழ்ந்து தேவ பிள்ளைகள் எல்லாம் உயர உயர பறக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அவருக்கு நித்திய கீர்த்தி உங்களினால் உண்டாகும். நீங்கள் நிச்சயமாய் உங்களை அவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது அவருக்கே அது நித்திய கீர்த்தியாய் அமையும். ஆதலினால் அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த ஜனங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து, பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகளை, கடக்க முடியாத பாடுகளை, கடக்க முடியாத துன்பங்கள் உபத்திரவ
பாவங்கள், செங்கடலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்காக அவர் இரண்டாய் பிளப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அந்த ஜனங்களை அவர்கள் கால்கள் இடராதபடி அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார். ஓ க்ளோரி! உங்களையும் அதுபோலவே உங்களுக்கு முன்பாக பிளக்க வேண்டியவற்றை பிளந்து, உடைக்க வேண்டிய கதவுகளை உடைத்து, நொறுக்க வேண்டிய இருப்பு தாழ்பால்களை நொறுக்கி, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான மகிமையான வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்று அனுபவிக்கும்படியாய் ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல உங்களை ராஜரீகமாய் நடக்க வைப்பார். ஐயா, உங்கள் கால்கள் இடராதபடிக்கு உங்களை ஆழங்களிலே நடக்க பண்ணுவார். எத்தனை ஆழங்கள்! மகிமையான ஆழங்களிலே, மகிமையும் மகத்துவமான அற்புதமும் அதிசயமுமான ஆழங்களிலே உங்களை நடக்க பண்ணுவார். ஐயா, நீங்கள் அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பீர்கள். எந்த ஆழத்துல நீங்க போனாலும் தண்ணீர்கள் உங்கள் மீது புரளுவதில்லை. ஆறுகளை கடப்பீர்கள், ஆறுகள் உங்கள் மீது புரளுவதில்லை. ஆழங்களிலே உங்களை நடக்க பண்ணினவர். வனாந்தரத்தில் போற கம்பீரமாய் பறந்து எந்த தடையும் இல்லாது பறந்து ஓடுகிற ஒரு குதிரையை போல நீங்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து ஓவர் கம் பண்ணி நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொண்டவர்களாய் நீங்கள் புறப்படுவீர்கள். ஹல்லேலூயா! பாருங்கள், 14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர், நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவன் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படிக்கு உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பள்ளத்தாக்குகளிலே, ஐயா, வறண்டதும் விடாய்த்ததுமாய் வந்து கொண்டிருக்கிற, தாகத்தோடும் தவனத்தோடும் பசியோடும் வந்து கொண்டிருக்கிற மிருக ஜீவன்கள், ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே இறங்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு பசுமையான புல்வெளி இங்கே உண்டாகும். நிச்சயமாக இங்கே நமக்கு தண்ணீர் கிடைக்கும். செழிப்பான தண்ணீரும் புல்வெளியும் உண்டாகும் என்ற தைரியமாய் சந்தோஷமாய் கடந்து வருகிறது போல நீங்களும் நிச்சயமாய் உங்களை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் பள்ளத்தாக்கில் இறங்குகிற மிருக ஜீவனை போல் உங்களையும் இறங்க பண்ணி உங்களை தேற்றரவு பண்ணுவார். உங்களை நிச்சயமாய் மகிமையாய் நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பள்ளத்தாக்குகளிலே இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல நீங்கள் இறங்கும் பொழுது சொல்லுவீர்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஐயா, கர்த்தருடைய ஆவியானவரே என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னையும் என் பிள்ளைகளையும் கொண்டு போய் விடுவார். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை நடத்துகிறார். கர்த்தரே எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படும். எங்கள் தலையை அவர்களுக்கு முன்பாக எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவார். நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் எங்களை விட்டு ஓடி போகும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுவீர்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கைக்கு வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுகிற, கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் வாழுகிற ஒரு அற்புதமான நிலைமைக்கு நிச்சயமாய் நீங்கள் கடந்து வரும்போது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டவர் போல் இருந்து உங்களுக்கு சீக்கிரத்திலே நீதி செய்வார். நிச்சயமாய் அவருடைய சமூகத்தின் தூதனானவர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். நிச்சயமாக அவரே அவருடைய அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் உங்களை நிச்சயமாய் எல்லா ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும், எங்கே நீங்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்களோ, எந்த கடன்கள், கஷ்டங்கள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அல்லது எங்க ஒரு தேசத்திலே அகப்பட்டு கண்ணீரும் கவலையுமாய் கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ, எங்கே ஒரு இடத்திலே இருந்து வெளியே வர முடியாதபடி நஷ்டமும் தோல்வியும் அவமானமும் என்னை மூடிக்கொண்டதே, இனி சாவதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் எத்தனையோ பாடுகளும் உபத்திரவங்களும் உங்களை சிறையில்
சிறையிருப்பின் சங்கிலி போல உங்களை வளைந்து வரிந்து கட்டப்பட்டவர்கள் போல் நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் இந்த ஆவியானவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர் நிச்சயமாய் உங்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை சுமந்து கொண்டு வந்தது போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சுமந்து கொண்டு வருவார். நீங்கள் நிச்சயமாய் அநேகமாயிரம் பேருக்கு 1000-10,000 பேருக்கு முன்பாக நிச்சயமாய் ஒரு அற்புதமான தேவனுடைய சாட்சியாய் எழும்புவீர்கள். ஐயா, அவரே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து உங்களை இளைப்பாற பண்ணும் பொழுது நீங்கள் அவருக்கே நித்திய கீர்த்தியையும் மகிமையையும் உண்டாக்குகிற பிள்ளைகளாய் நல்ல சாட்சிகளாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அற்புதமான வாழ்க்கைக்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் இருந்து விடுவித்து பாதுகாத்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, ஐயா, உம்முடைய கிருபை எத்தனை பெரிதாய் இருக்கிறது சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. காணியாட்சிக்கு புறம்பாய் கிடந்தவர்கள், ஐயா, குப்பையிலும் புழுதியிலும் கிடந்த எங்களை நீரே கண்டெடுத்தீரே. ஆவியானவரே, நீரே எங்களை தூக்கி சுமந்து, அங்கே இருந்து தூக்கி சுமந்து எங்களை இளைப்பாற பண்ணுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் எங்களை ஆசீர்வதித்து, இம்மட்டுமாய் எங்களை தூக்கி சுமந்து, நாங்கள் அப்பா எங்கே விழுந்து போவோம், எங்கே அழிந்து போவோம், இனி எழும்பவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இனி இந்த குடும்ப பிரச்சனைகளும் என் பொருளாதார பிரச்சனைகள், கடன்கள் எல்லாம் நிச்சயமாய் என்னை கடல்கள் அந்த எகிப்தியரை மூடி போட்டது போல ஒருவேளை எங்களையும் மூடி போட்டு விடுமோ என்று நாங்கள் கதறிக்கொண்டிருந்த காலங்களிலே எங்களுக்காய் நீர் பரிதாபத்தோடு எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் எங்களுக்காய் நீர் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய நெருக்கங்கள், எல்லா நெருக்கங்களிலும் ஐயா நீரும் நெருக்கப்பட்டீர் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் துணையாளராய், என் அன்பு சகோதர சகோதரிகளின் துணையாளராய், தேற்றவாளனாய், ஐயா சகாயம் செய்கிற உதவியாளராய் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தூக்கி சுமக்கிற உம்முடைய மகிமையான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களை சுற்றிலும் இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நித்திய கீர்த்தி உண்டாகும் பொருட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த இடைஞ்சலிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை திருமணம் ஆகாமல் அடைபட்டிருக்கிற பிள்ளைகள், ஐயா, ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாத பல வருடமாய் அவதிப்பட்டு அடைபட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, வாழ்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஐயா, இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்க போகிறோம், எப்படி தப்பி பிழைக்க போகிறோம் என்று கஷ்டத்திலும் கடனிலும் தோல்வியிலும் அவமானத்திலும் மூழ்கி போயிருக்கிறவர்களை என் தேவனாகி கர்த்தர் உமக்கு நித்திய கீர்த்தி உண்டாகும்படியாய் இவர்களுக்கு முன்பாக தண்ணீர்களை பிளந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இவர்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் பிளந்து விடப்படுவதாக. ஒரு குதிரை வனாந்தரத்திலே நடக்கிறது போல என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், எல்லா விதமான கடன் உபத்திரவங்களிலும் அகப்பட்டு இவர்கள் கால்கள் இடராதபடிக்கு, எந்த மந்திர சூனியத்திலும், எந்த சாபத்திலும், எந்த பாவத்திலும், எந்த குடும்ப பிரச்சனையிலும் அகப்பட்டு இவர்கள் கால்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எங்களை ஐயா பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணுகிறீர், இளைப்பாற பண்ணுவீர். இன்னும் அநேகரை நீர் இளைப்பாற பண்ண போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் அந்நாளிலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஐயா, அழகும் அற்புதமான செழிப்பும் செம்மையுமான புல்லுள்ள இடங்களில் அவர் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஓ மைட்டி காட், ஐயா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீருடைய ஆவியானவர் எங்களோட இருக்கிறீர். பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்போம் என்று சொல்லுகிற அவோ நல்ல கிருபைகளை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை பெரிய சாட்சிகளாய் உமக்கு நித்திய கீர்த்தி உண்டாகும்படியாய், ஐயா, உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படியாய் இந்த ஜனத்தை உயர்த்துவீராக. என் அன்பு சகோதர சகோதரிகளை மேன்மைப்படுத்துவீராக. இவர்களும் இவர்கள் குடும்பமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே.
ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த கர்த்தரே உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார். இந்த அற்புதங்களின் ஆவியானவரே உங்களை தூக்கி சுமப்பார், இளைப்பார பண்ணுவார். நீங்கள் நிச்சயமாய் இந்த வசனங்களிலே நாம் தியானித்தது போல ஆடி பாடி மகிழ்வீர்கள்.